வணக்கம் மக்களே. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு லாங் வீடியோவை ஒன்று பார்த்து ரொம்ப நாளாயிடுச்சுல. ஸோ இன்றைக்கி ஒரு லாங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாக்டவுன் டேஸில் வந்துட்டு வீட்டில் வெட்டியாக இருந்த நேரங்களில் கொஞ்சம் நிறைய நம்ம வந்துட்டு குக்கிங் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் எட்டி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு 4 விஷயம் பண்ணியிருந்தேன். ஒன்று டல்கோனா காஃபி, அது வந்துட்டு அந்த டைம் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ இன்னொன்று வந்துட்டு குலாப் ஜாமுன், தென் கேரமல் புட்டிங். இன்னொரு விஷயம், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம், பட் அதுக்கு கொஞ்சம் டைம் மட்டும் எடுக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு 3 விஷயத்தை வச்சு பண்ணிடலாம். ஸோ அதை வந்துட்டு நான் எனக்கு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இறங்கியிருக்கேன். ஸோ அந்த ரெசிபி உங்ககிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு ரொம்ப சிம்பிளான எல்லாருக்கும் வீட்லையும் இருக்கிற ஒரு 3 விஷயம் தான் தேவை. ஸோ அந்த 3 விஷயத்தில் ஒரு பொருள் மட்டும் வீட்டில் இல்லை. லைக் அந்த பொருள் வீட்டில் இருக்குது, ஆனால் கடையில் போய் வாங்கினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ கடையில் போய் வாங்கணும். அதுக்கு முன்னாடி இப்போ டைம் வந்துட்டு 1:30 மேலே ஆயிடுச்சு. ஸோ சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கடையில் போய் அந்த பொருளை வாங்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொண்ணா அடக்கமா நடக்க முடியாது. சாப்பிடலான்னு கேட்கும்போது நம்ம வீட்டில் சாப்பாடு தர மாட்டாங்க. அதான் அப்படிதான் என் அம்மாவும். சாப்பிடலாம், எனக்கு கடைக்கு போகணும். ஆமாம், இவ்வளோ நேரம் அம்மா கேட்டுட்டு இருந்தாங்க சாப்பிட தரவான்னு. நான் இல்லை அம்மா இன்ட்ரோ மட்டும் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் படுக்க வச்சுட்டேன் அம்மாவை. இப்போ எந்திரிச்சு எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்க. ஸோ அம்மா வந்துட்டு படுத்துட்டு எங்கள் காலேஜோட சன்ஃப்ளவர் மேகசின் பார்த்துட்டு இருக்காங்க. சன்ஃப்ளவர் மேகசின் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ, இதான் எங்களோட சன்ஃப்ளவர் மேகசின் காலேஜோடது. இதில் எங்களோட ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. செகண்ட் எம்ஏ கம்யூனிகேஷன். அப்பா முடிஞ்சிருச்சு ஒரு வழியாக. ஸோ இதில் சும்மா ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்ஸ், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸோட ஆர்டிகல்ஸ், அவங்களோட ஃபோட்டோகிராஃப் எல்லாமே போட்டிருப்பாங்க. அப்புறம் இந்த சாரீ தான் ஈஸ்டருக்கு போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. ஸோ ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும், அதுக்காக ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஸோ நான் இன்றைக்கி அம்மாட்ட சொன்னேன், அம்மா நான் இப்படி வீடியோலாம் எடுப்பேம்மா, அப்போ என்ன சாப்பாடுன்னு காட்டலாம் அப்படின்னு. அம்மா ஒன்று இன்றைக்கே காட்ட போகிறேன் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி வேலைக்கு காலையில் போகிறாங்கன்னு சொல்லிட்டு கடை நான் அவசரமாக பண்ணாங்களா, அதில் கொஞ்சம் நார்மலாக சாப்பாடு வச்சுட்டாங்களா, அதான் இன்றைக்கி வீடியோவில் காட்ட போகிறேன்னு சொன்னதும் இன்றைக்கே காட்ட போகிறோம் அப்படின்னு கேட்டாங்க. இதுதான் மர்ச்சினி கப்பா முட்டை. ஓகே, ஏய் சும்மா இரு. இந்தியன் மாம்ஸ்லாம் நம்ம கிச்சனில் வந்தாலே ஏதாவது தப்பு பண்ணோம்னா ஒன்னாலதான் அப்படின்னு சொல்லுவீங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நான் இதில் வந்த வீடியோ எடுக்கிறதுக்கு தண்ணி கொட்டிடுச்சு ஒன்னாலதான் அப்படின்னு. சரி தொடச்சிரும். ஸோ இதுதான் இன்றைக்கி சாப்பாடு. இதனால தான் அம்மா வந்துட்டு இன்றைக்கா வீடியோ எடுக்கிற அப்படின்னு கேட்டாங்க போல். பரவாயில்ல. மரிச்சினி அப்புறம் பிரிஞ்சால் அம்மா இல்லை, அது ஏதோ ஒன்று வழுதனைங்கவா, வழுதனைங்க ஃப்ரை மாதிரி, பட் ஃப்ரை கிடையாது அப்படி. அப்புறம் இது என்னோடய ஃபேவரைட் ஃபிஷ்ஷு நவரை தானே இது? இல்லை, சரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க. நேற்று நவரை இருந்துச்சு, அது தீந்துருச்சு போல். அப்புறம் முட்டை, நான் தான் முட்டையை உடச்சேன்னா அதில் லைட்டாக சாப்பிட்டுட்டேன். அதுதான் நீ ஃபுட்டு சாப்பிட்டுட்டு அந்த ஒரு விஷயம் வீட்டில் இல்லைன்னு சொன்னேன்ல, அதை வாங்க போகணும். சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா என்ன சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட முடியல. ஸோ அந்த ஒரு ஸ்வீட் பண்ணுறேன்னு சொன்னேன்ல, ஸோ அதுக்கான ஒரு பொருள் வீட்டில் இல்லைல்ல, ஸோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கு இப்போ கடைக்கு போக போகிறேன். ஸோ காசு வாங்கியாச்சு, ஒரு 100 ரூபா வாங்குறதுக்கு நான் பட்டப்பாடு. ஸோ காசு வாங்கியாச்சு, இப்போ கடைக்கு போகலாம். கடைக்கு போய் அந்த ஒரு விஷயத்தை வாங்கிட்டு வந்துடலாம். வா, சரியான வெயில். வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு ஆரோக்கியா 1/2 லிட்டர், அது 1 லிட்டர் பேக்கெட்டு. ஒரு ஆரோக்கியா பால் 40 ரூபா. ஆவினே 30-34 தான் நான் அதை விட கம்மி நினச்சேன், ஆனால் ஆரோக்கியம் தான் அதிகம். சரி ஓகே, நான் அந்த ஸ்வீட்டை பால்னு தெரிஞ்சதுக்கப்புறமா சில பேர் மேபி கெஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. பட் நான் அந்த ஸ்வீட் பண்ணும்போது பார்க்குறேன்.
ஸோ பால் வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு வந்துட்டு ஐஸ்கிரீம்லாம் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டேன். இப்போ வந்துட்டு டைம் ஒரு 5:20 5:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிடுறேன். ஸோ நிறைய பேர் கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் பால்கோவா தான் பண்ண போகிறேன். என்னோடய ஃபேவரட்டான ஸ்வீட் பால்கோவா. நமக்கு 3 இன்க்ரீடியன்ஸ் தேவை. அதில் ஒன்று வந்துட்டு பால். நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். ஆரோக்கியா பால் தான் எடுத்திருக்கேன். 1 லிட்டர் பால். பால்கோவா பண்ணுறதுல முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம ஃபுல் க்ரீம் பால் தான் வச்சுருக்கணும். ஸோ ஃபுல் க்ரீம் பால் தான் தேவை நமக்கு. ஏன்னா இந்த ஃபுல் க்ரீம் பாலில் தான் நிறைய பாலாடை வரும். ஸோ அந்த பாலாடையை நம்ம கிண்ட தான் நமக்கு வந்துட்டு பால்கோவா ரெடி ஆகும். ஆஸ் யூஷுவல் சுகர் தேவை. தென் வேணும்னா கீ யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்போவுமே கீ யூஸ் பண்ணுவேன். ஸோ லாஸ்ட்டில் வந்துட்டு கொஞ்சம் கீ போட்டு எடுத்தோன்னா அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்துட்டு கீ யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இது வந்துட்டு இந்த கீ தான் யூஸ் பண்ணுவேன். RKG அக்மார்க் கீ. ஸோ இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பால் ஊற்றிக்கலாம். பாலை மட்டும்தான் நம்ம ஊற்றணும். தண்ணி ஊற்றவே கூடாது கொஞ்சம் கூட. 1 லிட்டர் பால். பால்கோவா பண்ணால் இது சூப்பராக இருக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு கஷ்டமான விஷயம் பார்த்தீங்கன்னா அது போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நம்ம அவ்வளோ நேரம் போட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். நான் எப்போவுமே முதல்ல ஸ்டார்டிங்கில் வந்துட்டு ஹை ஃப்ளேமில் தான் வச்சுப்பேன். கம்மி பண்ண மாட்டேன். ஃபுல் ஸ்பீடில் தான் தீ வச்சுப்பேன். ஸோ நான் இது எப்படின்னு சொல்லிடுறேன். நம்ம நார்மலாக பால் காய்ப்போம் இல்லையா, அதே மாதிரி ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பால் பொங்கி வர்ற அந்த டைமில் வந்துட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸோ அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பக்கத்தில் நின்றுட்டு அதை கிண்டிகிட்டே நிற்கணும். லாஸ்ட் டைம் நான் பண்ணப்போ வந்துட்டு கிட்டத்தட்ட 1.5 hours 2 hours பக்கத்தில் ஆயிடுச்சு. நான் பக்கத்தில் நின்றுட்டு அவ்வளோ நேரம் கிண்டிகிட்டே நின்னேன். அவ்வளோ நேரம் கிண்டி தான் கடைசியில் செம்மையாக வரும். ஸோ அதே மாதிரி பக்கத்தில் நின்றுட்டு கிண்டிகிட்டே இருக்கணும். அதை கறியை விடக்கூடாது. அப்புறம் அந்த நம்மளோட அந்த பாத்திரத்துக்கு சைடில் எல்லாம் அந்த பாடை போயிட்டு இப்படி ஒட்டும் இல்லையா, அதையெல்லாம் நம்ம எடுத்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் பால்கோவா வரும். அடி பிடிச்சிடக்கூடாது. லைட்டாக ஒரு மாதிரி அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. கறியை விடக்கூடாது. அடி பிடிக்கிறது கூட ஓரளவுக்கு நீங்கள் இப்படி கிண்டி எடுத்துக்கலாம். அதுவும் பாடை தானே. ஆனால் கரைஞ்சிடக்கூடாது. கரைஞ்சிருச்சுன்னா பால்கோவாவோட டேஸ்ட்டே போயிடும். இப்போ பொங்குது பாருங்கள். ஸோ இப்போ பொங்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம வந்துட்டு லோ ஃப்ளேம் பண்ணிடணும். இனி நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிண்டிகிட்டே நிற்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே சைடில் வந்துட்டு தெரியுதா லைட்டாக இலகுது. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் லைட்டாக ஒரு மாதிரி எல்லோ கலரில் தெரியுதா. அப்புறம் பாருங்கள், இங்கே பாருங்கள், இதெல்லாம் தான் இனி நம்ம சேர்த்துட்டு கடைசியில் பால்கோவா வரும். இவ்வளோ நேரம் நின்றுட்டு கிண்டி இவ்வளோ தான் ரெடியாக இருக்குது. இன்னும் இந்த சைடில் இருக்கிறது எல்லாமே நான் எடுத்து விடணும். ஸோ இப்போ செம்ம ஹீட்டு. மொத்தமாக இப்போ வந்துட்டு ஒரு 50 minutes ஆகிருக்கு. ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணி 50 minutes ஆகிருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அதுதான் லைக் நான் ஒரு தடவை கூட காட்டி தர்றேன். ஸோ இப்போதைக்கு நிலவரம் தான் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னும் ஒரு 30 minutes மேலேயே ஆயிரும். A few moments later. இப்போ சூப்பராக கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப திக்காக இருக்குது. இப்போது பால் இருக்கிற மாதிரியே இருக்காது. அந்த ஒரு பால்கோவா கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஆனால் இப்போ லைட்டாக தண்ணி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இது தண்ணி மாதிரி இருக்கிறதும் ஃபுல்லாகவே வற்றிடணும். இப்போ உங்களுக்கு தெரியும் பாலுக்கும் பாருங்கள். ஸோ பால்கோவா ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது செம்மையான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுகர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தேவையான அளவு சுகர், தேவையான அளவு உப்பு. இது எவ்வளோலாம் எனக்கு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு சும்மா ஒரு 2 ஸ்பூன் போட்டு பார்க்குறேன். 2 ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா நம்ம
டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் போடணும் அந்த மாதிரி நமக்கு தோணுச்சுன்னா போட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ராப்பராக எவ்வளோ நெய்லாம் தெரியாது, ஓரளவுக்கு பத்தாது. இப்போதைக்கு ஃபஸ்ட் இந்த அளவுக்கு போடுறேன், அப்புறம் வேணுமான்னு பார்த்துட்டு வேணால் போடலாம். ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான், பால்கோவா ரெடி. டடா! அப்படியே கடையில் இருந்து வாங்குற பால்கோவோட டேஸ்ட் அப்படி இருக்கு. சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 2 மணி நேரம் செலவழிச்சேன். ஸோ செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு. அப்படியே கடையில் இருந்து வாங்குற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கு. ஸோ அம்மா வந்து சாப்பிட்டு 3வது தடவை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்கு. ஸோ உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் லாஸ்ட்டில் வந்துட்டு வேணால் டெக்கரேஷனுக்காக பாதாம் போட்டுக்கலாம். நான் அது எதுவுமே போடல. ஏலக்காய் வேணால் போட்டுக்கலாம், அதுவும் கொஞ்சம் மனத்துக்கு இதாக இருக்கும். எனக்கு ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிக்காது, அதனால நான் அதுவும் போடல. ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணுமா, இப்படி ட்ரை பண்ணலாம், அப்படி ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், டாடா, பை.